guys, welcome back to JTech World. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன என்கேப்சுலேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் லைக் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் பற்றி அந்த மாதிரி கான்செப்ட் லைக் ஆப்ஜெக்ட் கிளாஸ், மேஜிக் கிளாஸ், ஆப்ஜெக்ட் க்ளோனிங் இந்த மாதிரி கான்செப்ட் நியூ டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கான்செப்ட்குள்ளே போவோம். ஸோ ஜாவாவில் நான் வந்து ஒரு கொஸ்டின் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னா ஜாவாவில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா கிளாஸஸ்க்கும் ஒரு காமன் பேரண்ட் கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதாவது நம்ம எந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு காமனான பேரண்ட் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்புவீங்களா? இப்போது நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணாலும், எம்ப்ளாயி கிளாஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணாலும், அனிமல்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பேரண்ட் கிளாஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அந்த பேரண்ட் கிளாஸ் நேம் தான் ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட், பேரண்ட், எம்ப்ளாயி கிளாஸ், அனிமல்னு எந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு மேலே பேரண்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா அதுதான் ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வாட் இஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ்? ஜாவாவில் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் டாப் மோஸ்ட் பேரண்ட் கிளாஸ். அதாவது நம்ம எந்த இது க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு வந்து லைக் ஒரு பேரண்ட் கிளாஸாக இருக்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது java.lang அந்த பேக்கேஜில் தான் இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட்னு எழுதாமல் இருந்தாலும் கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்மளாம் ஒரு கிளாஸ் எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் போட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு அந்த கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணலைனாலும் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து எக்ஸ்டென்ஸ் ஆகிருமா ஆப்ஜெக்ட்னு கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு நீங்கள் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இங்கேக்குள்ளே எதுவுமே இல்லை. பட் கம்பைலர் வந்து இதை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட் இப்படி தான் வந்து கம்பைலர் வந்து ட்ரீட் பண்ணும். ஏன் ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பிரின்சிபல் இருக்காருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இன்டெரக்டாக பிரின்சிபலுக்கே கீழே தான் வருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஜாவாவில் வந்து எல்லா கிளாஸஸுமே வந்து என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்ற கிளாஸுக்கு கீழே தான் வரும். நம்ம க்ரியேட் பண்ணுற கிளாஸாக இருந்தாலும் சரி, இருக்கிற கிளாஸ் அது வந்து ஆப்ஜெக்ட்ன்ற கிளாஸுக்கு கீழே தான் வந்து வரும். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு கம்பேர் ஆப்ஜெக்ட்ஸ், க்ளோன் ஆப்ஜெக்ட்ஸ், கன்வெர்ட் ஆப்ஜெக்ட் டு ஸ்ட்ரிங், த்ரெட் கம்யூனிகேஷன். இதனால் ஜாவாவில் வந்து கோட் ரீயூசபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இன்டர்வியூவில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற மெத்தட் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நிறையா மெத்தட் இருக்குது. நம்ம முக்கியமானது அந்த மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னென்னா கெட் கிளாஸ் ஆஃப். இந்த மெத்தட் வந்து ஆப்ஜெக்டோட கிளாஸ் ஃபங்க்ஷனை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் இப்படின்ற கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது system.out.print ஸ்டேட்மெண்ட்குள்ளே நான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா அதை யூஸ் பண்ணி இப்போ நான் ஈன்னு இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போனா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கெட் கிளாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஆப்ஜெக்டோட கிளாஸ் இன்ஃபர்மேஷனை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது உனக்கு அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னா கிளாஸ். ஓகே, அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னா இப்படி கிளாஸ்ன்னு போட்டு இதுதான் கிளாஸ் நேம், இதுதான் வந்து அவுட்புட்டாக வரும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரன் டைமில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸை ஐடென்டிஃபை பண்ண அந்த மாதிரி இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா கெட் கிளாஸ் ஆஃப். அண்ட் தென் செகண்ட் வந்து என்னென்னா ஹேஷ் கோட் ஆஃப். இது எதுக்குன்னா எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்கு யூனிக் ஐடென்டிட்டி மாதிரி ஒரு இன்டிஜர் வேல்யூ வந்து இருக்கும்.
அதை ரிட்டர்ன் பண்ணுறது தான் ஹேஷ் கோட் ஆஃப். இப்போ நம்ம மேலே வந்து ஈந்தான ஆப்ஜெக்ட் வேரியபிள் வச்சுருக்கோம். அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீ டாட் ஹேஷ் கோட் ஆஃப் இப்படின்னு போட்ட அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிட்டி மாதிரி ஒரு இன்டிஜர் இருக்கும், அதை ரிட்டர்ன் பண்ணும். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் கலெக்ஷன்ஸ் ஹேஷ் மேப்பில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஹேஷ் கோடை, அதுக்காக தான். அண்ட் தென் அடுத்து வந்து என்னென்னா ஈக்குவல்ஸ் ஆஃப் எதுக்காக அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சேமா இல்லை டிஃப்ரெண்ட்டா அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்காக தான் ஈக்குவல்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீ ரெண்டு ஆப்ஜெக்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்க, S1 S2ன்னு ரெண்டு க்ரியேட் பண்ணியிருக்க அப்படின்னா S1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S2 இப்படின்னு போட்ட அப்படின்னா அது செக் பண்ணிட்டு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணும் உனக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கா சேமா அப்படின்ற டிஃப்ரெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக தான் ஈக்குவல்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அடுத்து க்ளோன் ஆஃப். இது எதுக்காகனா எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டோட எக்ஸாக்ட் காப்பியை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதான் வந்து க்ளோன். அதாவது ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது சரியா, அதோட காப்பியை தான் நம்ம வந்து அப்படியே க்ரியேட் பண்ணுவோம். லைக் இப்போது லேப்டாப்பில் வந்து ஒரு ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்களா வேறு இடத்துல, எக்ஸாக்ட் அதோட காப்பியை வந்து க்ரியேட் பண்ணுவீங்களா, அதுதான் இங்கே க்ளோன். அதே மாதிரி இங்கே க்ளோன் ஆஃப். நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக எடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து என்னென்னா string ஆஃப். இது வந்து ஆப்ஜெக்டை வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நீ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வேரியபிள் போட்டு .string ஆஃப் போட்ட அப்படின்னா டிஃபால்ட்டாக ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். அண்ட் தென் நோட்டிஃபை ஆஃப் எதுக்குன்னா வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு த்ரெட்டை வந்து வேக்கப் பண்ணும், அதான் வந்து நோட்டிஃபை ஆஃப். அதுக்காக தான் நோட்டிஃபை ஆல் ஆஃப் அப்படின்னா வெயிட்டிங்கில் இருக்கிற எல்லா த்ரெட்ஸுமே வந்து வேக்கப் பண்ணும், இதான் நோட்டிஃபை ஆல். அடுத்து வந்து என்னென்னா வெயிட் ஆஃப் அப்படின்னா ஒரு த்ரெட்டு வந்து டெம்பரரியாக நமக்கு வெயிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதான் வெயிட் ஆஃப். இது வந்து எங்கன்னா மல்டி த்ரெட்டிங்கில் வந்து யூஸ் ஆகும். அடுத்து ஃபைனலைஸ் ஆஃப். இந்த வாட்டி இருக்கு ஃபைனலைஸ் ஆஃப் வந்து என்ன, ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு முன்னாடி கார்பேஜ் கலெக்டரை வந்து கால் பண்ணும், அதுதான் வந்து ஃபைனலைஸ் ஆஃப். ஓகேவா? அதாவது ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா, அது வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு முன்னாடி கார்பேஜ் கலெக்டரை வந்து கால் பண்ணும், அதான் ஃபைனலைஸ் ஆஃப். இதுதான் வந்து சம் இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் க்ளோனிங். நான் வந்து இதில் உள்ள தியரிலாம் வாசிக்க மாட்டேன், ஒரு ஹெட்டிங்னா ஹெட்டிங்க்கு என்ன மீனிங் அது மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் வந்து படிக்கும்போது ஒரு வாட்டி ரிவைஸ் லைக் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து ஆப்ஜெக்ட் க்ளோனிங். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஜெராக்ஸ் மிஷினில் வந்து டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க சரியா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து இருக்குது, அதே மாதிரி எக்ஸாக்ட் காப்பி வந்து க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி தான் ஜாவாவில் வந்து ஆப்ஜெக்ட் க்ளோனிங்கும் சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? வாட் இஸ் ஆப்ஜெக்ட் க்ளோனிங் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டோட எக்ஸாக்ட் காப்பியை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் க்ளோனிங். எதுக்காக நம்ம க்ளோனிங் போகிறோம், இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, S1 அப்படின்னு ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. சேம் டேட்டாவோட இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து வேணும். நார்மலாக நியூ கீவேர்டு யூஸ் பண்ணால் மறுபடியும் வேல்யூ வந்து அசைன் பண்ணணும், டைம் வேஸ்ட் ஆகுமா, அதாவது நீங்கள் இன்னொரு வாட்டி நியூ கீவேர்டுன்னு போட்டு பண்ணால் வேல்யூ அசைன் ஆகும்னா அது டைம் வேஸ்ட். அதான் வந்து இங்கே க்ளோன் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறோம். க்ளோனபிள், இந்த க்ளோன் ஆஃப் அப்படின்ற மெத்தட் வந்து க்ளோனபிள் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் கண்டிப்பாக, இல்லைன்னா நமக்கு எக்ஸப்ஷன் வரும் சரியா. இப்போது நம்ம எக்ஸப்ஷன் என்ன வரும் அப்படின்னா க்ளோன் நாட் சப்போர்ட்டட் எக்ஸப்ஷன் இப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் வரும். ஓகேவா? இதான் வந்து க்ளோன், இவ்வளோதான். அண்ட் தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் க்ளோனிங். ஃபர்ஸ்ட் ஒன், சேம் ஆப்ஜெக்ட் வந்து சேம் ஆப்ஜெக்ட் காப்பியை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் ரிப்பீட்டட் கோடை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். காப்பி க்ரியேட் பண்ண ஒரு ஈஸியஸ்ட் வே தான் இது.
இப்போ சப்போஸ் கம்பெனியில் 100 எம்ப்ளாயீஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி சிமிலர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண நமக்கு க்ளோனிங் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இதுதான் அதோட அட்வான்டேஜஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் 18 அது வந்து என்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் க்ளோனபிள். அதாவது என்னென்னா இந்த கிளாஸ் வந்து க்ளோனிங்கை வந்து சப்போர்ட் பண்ணுது. நான் முதலே சொன்னேன்னா க்ளோனபிள்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். அது வந்து என்ன பண்ணால் நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸோட கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த கிளாஸ் வந்து க்ளோனிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் வந்து நம்ம 2 இது டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்ட்டு ரோல் நம்பர் ஸ்ட்ரிங் நேம்னு. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுது இங்கே. அண்ட் தென் க்ளோன் ஆஃப். இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற க்ளோன் ஆஃப் மெத்தடை வந்து கால் பண்ணுது. அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் மெயின் மெத்தட். இதுதான் வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். நம்ம S1 போட்டிருக்கோமா, ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்னு போட்டு S2 போட்டிருக்கிறது க்ளோன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? S1.clone of அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா போத் ஆப்ஜெக்ட்ஸும் சேம் வேல்யூஸ் தான் வந்து கண்டெயின் பண்ணும். ரெண்டுக்குமே ஒரே தான். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். லைக் இப்போ வந்து நம்ம நியூ கீவேர்ட் போட்டு பண்ணுவோமா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா S1.clone of ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது சின்னது தான். நீங்கள் வந்து நினைப்பீங்க நியூன்னு போட்டே பண்ணலாம். ஆனால் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பண்ணி 100 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை க்ளோன் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ க்ளோன் ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறது ஈஸி. இப்போது உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து ஒரு கொஸ்டின் க்ளோன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா அப்படின்னா ஆகாது. டேரெக்டாக வந்து மெமரி காப்பி பண்ணி க்ரியேட் ஆகும். அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்டர் போய் கால் பண்ணாது. டேரெக்டாக மெமரி காப்பி க்ரியேட் வந்து ஆகும். இவ்வளோ தான் வந்து க்ளோன். ஆப்ஜெக்டில் க்ளோனிங் வந்து பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட் க்ளோனிங் ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத் கிளாஸ். இப்போ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது லைக் அடிஷன், ஸ்கொயர் ரூட், மேக்ஸிமம், மினிமம், பவர், ரவுண்ட், மேத் கேல்குலேஷன் வந்து பண்ணுறோமா, ஜாவாவில் இந்த கேல்குலேஷன் பண்ண ரெடிமேடாக கிளாஸஸ் இருக்குது. அதுதான் வந்து மேத் கிளாஸ். லைக் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இங்கே இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் வாட் இஸ் மேத் கிளாஸ்? அது வந்து java.lang பேக்கேஜில் இருக்கிற ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ். ஓகேவா? ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் தான் வந்து மேத் கிளாஸ். மேத் ரிலேட்டட் மெத்தட்ஸ் வந்து இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல லைக் மின் ஆஃப், மேக்ஸ் ஆஃப். மின் ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வேல்யூ. லைக் எப்படி வந்து ஒரு மின் மேக்ஸ் வந்து கேல்குலேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனும் பில்டின் ஃபங்க்ஷனும். உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து math.sqrt போட்டு ஒரு நம்பர் போட்டிங்க அப்படின்னா அவுட்புட்டில் 2ன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும். math.min_of. இப்போ வந்து math.min_of 2,3 இப்படி போடுறீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து 2ன்னு வரும். இதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்படி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ லைக் நம்ம ஃபார்முலா ரைட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக ரெடிமேட் மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். math.apps_of அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவை வந்து பாசிட்டிவாக ஆகும். இப்போ math.apps_of -10 நான் உள்ளே கொடுக்கேன் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து 10ன்னு வரும். நெகட்டிவ் வேல்யூஸை பாசிட்டிவ் ஆகும். math.max_ofனா மேக்ஸிமம் வேல்யூ, மின்னா மினிமம் வேல்யூ. 2 நம்பர் உள்ளே கொடுத்து அது கண்டுபிடிக்கும். அண்ட் தென் math.round_off அப்படின்னா நியரஸ்ட் இன்டிஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் வந்து math.round_off 12.6 கொடுக்கேன் அப்படின்னா எனக்கு 13ன்னு வேல்யூ வரும். அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பார்த்தோம். math.cbrt அப்படின்னா கியூப் ரூட். ஓகேவா? அதாவது இப்போ நான் வந்து math.cbrt of 27 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கியூப் ரூட் இதுக்கு வந்து 3 தானே, 3 கியூப் தான் 27. நமக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் பண்ணி அதே மாதிரி கியூப் ரூட் வேலையும் ரிட்டர்ன் பண்ணோம். math.power calculation, math.power_of அப்படின்னு போட்டு 2,3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 8ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஆக்சுவலாக இப்படி 2^3ன்னு இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து math.power_of. அடுத்து math.signum_of அப்படின்னா நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத சொல்லும். இப்போ math.signum_of-குள்ளே -5 கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட் வந்து -1 அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா math.seal_of. நீங்கள் math.seal_of-குள்ளே
மேத் டாட் சீலாஃப்குள்ளே 4.1 கொடுத்தீங்க அப்படின்னா 5 கிரேட்டர் நியரஸ்ட் இன்டிஜர் தான் உங்களுக்கு வந்து சீலாஃப்ன்றது ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து ஃப்ளோர் ஆஃப் அப்படின்னா ஸ்மாலஸ்ட். இப்போ 4.9 நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4 தான் ரிட்டர்ன் பண்ணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணி வராது. சீல் ஆஃப் அப்படின்னா அதாவது கிரேட்டர் நியரஸ்ட் இன்டிஜர், ஃப்ளோர் ஆஃப் அப்படின்னா ஸ்மாலர் நியரஸ்ட் இன்டிஜர் நமக்கு கொடுக்கும். மேத் டாட் ரேண்டம் ஆஃப் அப்படின்னா மேத் டாட் ரேண்டம் வந்து என்ன அப்படின்னா லைக் 0லேருந்து 1க்குள்ளே நமக்கு வந்து ஏதாவது வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து மேத் டாட் காப்பி சைன் ஆஃப் அப்படின்னா ஒரு வேல்யூவோட சைனை அனதர் வேல்யூக்கு வந்து அப்ளை பண்ணும். அண்ட் தென் மேத் டாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஆஃப்னா அடுத்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது ஒரு அட்வான்ஸ்டான கான்செப்ட் இதெல்லாம். ஸோ முக்கியமான நம்ம அதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து லைக் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறத வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். லைக் நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோமா, அதே மாதிரி தான் ஆட் எக்ஸாக்ட் ஆஃப், சப்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப், அண்ட் தென் மல்டிப்ளை எக்ஸாக்ட் ஆஃப், இன்க்ரிமெண்ட் எக்ஸாக்ட் ஆஃப் அண்ட் டிக்ரிமெண்ட் எக்ஸாக்ட் ஆஃப். நார்மலாக வந்து லைக் நம்ம வந்து எப்போ வந்து ஆட் ஆர் மல்டிப்ளை பண்ணுறோமோ லார்ஜ் இன்டிஜர்ஸை ஜாவா வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். அதாவது ரிசல்ட் வந்து கோஸ் பியாண்ட் த லிமிட் ஆஃப் இன்டிஜர் ஆர் லாங். அந்த மெத்தட்ஸை வந்து லைக் ஓவர்ஃப்ளோ செக் பண்ணுறது, எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறது. ஸோ சேஃபர் ஃபார் இந்த கேல்குலேஷன், இந்த ஃபங்க்ஷன்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு பிக் கேல்குலேஷன்ஸ்க்கு வந்து சேஃபராக இருக்கும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேத் டாட் ஓகே நெக்ஸ்ட்டு லாகர்தமிக் மேத் மெத்தட்ஸ் பற்றி பார்ப்போம். மேத் டாட் லாக் ஆஃப் அப்படின்னா லைக் நேச்சுரலாக வந்து லாக் இது தான். அடுத்து மேத் டாட் லாக் 10 அப்படின்னா பேஸ் 10ல் வந்து லாக் வச்சு கேல்குலேட் பண்ணுறது. இதுவுமே இப்போ மேத் டாட் இஎக்ஸ்பி ஆஃப் அப்படின்னா லைக் எக்ஸ்போனன்ஷியல் லைக் பவர் ஆஃப் போடுவோம், அது மாதிரி e⁻1னா அதோட வேல்யூ கேல்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் ஆர் டிகே கேல்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ட்ரிக்னோமெட்ரி மேத் மெத்தட், இது உங்களுக்கு தெரியும். சைன் ஆஃப், காஸ் ஆஃப், டேன், அந்த மாதிரி நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் வேல்யூ வந்து வேணும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரேப்பர் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரேப்பர் கிளாஸ் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ரேப்பர் கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லைக் கன்வெர்ட் த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அதாவது ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ நமக்கு வந்து சில நேரம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லைக் ஒரு சிம்பிள் வேல்யூஸ் பதிலாக ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தேவைப்படலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேல்குலேஷன்ஸ் லைக் இப்போ கலெக்ஷன் கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே அரே லிஸ்ட் இருக்குமா, அது வந்து ஆப்ஜெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்காக தான் வந்து ரேப்பர் கிளாஸே. ரேப்பர் கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவீங்களா, இன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா சேம் அதை வந்து இன்டிஜர்னு சொல்லும். இதுதான் அது இன்டிஜர் நம்ம ஆப்ஜெக்டாக வந்து மாற்றோம், அதான் ரேப்பர் கிளாஸ். ஷார்ட் அப்படின்னா இப்போ ரேப்பர் கிளாஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து எல்லாமே வந்து கேப்ஸில் தான் கண்டிப்பாக ஆரம்பிக்கும். பூலியன் வந்து அதே மாதிரி ரேப்பர் கிளாஸ்னால் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேப்ஸில் போட்டு ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு எப்போலாம் வந்து ப்ரிமிட்டிவ் வேல்யூஸை வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ண தேவைப்படுதோ அப்போ மூலம் நம்ம இந்த ரேப்பர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேப்பர் கிளாஸ் வந்து நம்ம கலெக்ஷன் கான்செப்ட் வந்து பார்ப்போம், அப்போ பொழுது நமக்கு வந்து லைக் அது வந்து யூஸ் ஆகும். நான் கலெக்ஷன் கான்செப்ட் போகும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு ஆட்டோ பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங். ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்னா ஜாவா வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணும் ப்ரிமிட்டிவ் டைப்பை வந்து ரேப்பர் கிளாஸஸாக. அன்பாக்சிங் அப்படின்னா லைக் அதுக்கு ரிவர்ஸ், ரேப்பர் கிளாஸஸை வந்து ப்ரிமிட்டிவாக. ஸோ ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் கிளாஸை வந்து ரேப்பர் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணுறது. அன்பாக்சிங் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ், ரேப்பர் கிளாஸு ப்ரிமிட்டிவ் கிளாஸாக வந்து என்ன பண்ணால் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ட்ல ஏஸ் ஈக்குவல் டு 20, இன்டிஜர் ஐ ஈக்குவல் டு இன்டிஜர் டாட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆட்டோ பாக்ஸிங். இப்போது ஜாவா வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணும். ஏ
ஆஃப் இன்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ரேப்பர் கிளாஸ் இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணும். அதான் வந்து ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்றாங்க. அன்பாக்சிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரேப்பர் கிளாஸ். இப்போ இன்டீஜர்ன்றதுக்கு வந்து இப்போ இன்டீஜர் ஏஸ் ஈக்குவல் டு நியூனா நம்ம ரேப்பர் கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஏல வந்து 3 அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ நீ அதை வந்து ப்ரிமிட்டிவ் வேல்யூக்கு மாற்றுறதுக்கு ஏ டாட் இன்ட் வேல்யூ ஆஃப் அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட் வேல்யூ ஆஃப் போட்டோம் அப்படின்னா அதுதான் அன்பாக்சிங். இங்கே ஜாவா வந்து இன்டீஜரை மறுபடியும் இன்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணும். தட் இஸ் அன்பாக்சிங். ஸோ ஆட்டோ பாக்ஸிங் அன்பாக்சிங் வந்து எதுக்குன்னா மேக் யுவர் கோட் கிளீனர். ஸோ நம்ம வந்து நம்ம மேனுவலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ் பார்த்தோம், க்ளோனிங் லைக் ஆப்ஜெக்ட் க்ளோனிங்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த மேத் கிளாஸோட இம்பார்ட்டன்ஸான பில்டின் மெத்தட்ஸ் பார்த்தோம், ரேப்பர் கிளாஸ் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆட்டோ பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங் பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரேப்பர் கிளாஸ் பற்றி நம்ம கலெக்ஷன் கான்செப்ட் போகும்போது கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம், எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் மோர் வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுதேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.